எனவே நன்றி, வணக்கம். மறுநாடி அது மாத்திரமில்ல சந்திரு, தோத்ததுதான் தோத்தீங்க, பாகிஸ்தானும் சேர்த்து அள்ளி கொண்டு போற வேலையெல்லாடா பாத்துட்டு போயிருக்கிறீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா சங்கக்காரர் இன்றைக்கு கமெண்ட் பண்ணாரு. சனத் ஜெயசூரிய சும்மா தான் வெளியே இருக்காரு. லசித் மாலிங்க படியில ஏறுறதும் இறங்குறதுமா இருக்காரு. இப்படி ஒரு டீம் உருவாக்கினா கூட பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். இனி நம்ம இலங்கை அணி விளையாடுற போட்டி எதையும் பார்க்காம கடைசியா ஆஸ்திரேலியாவுக்கு அடிச்சாங்க தானே, அந்த போட்டியை ரிப்பீட் மூட்ல போட்டு டெய்லி பார்ப்போம். சென்னையில் இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒரு விறுவிறுப்பை தரப்போகின்றது. இன்று இந்தியா முதல்ல துடுப்படுத்தாட வருவாங்க. வந்து அவங்க என்னெல்லாம் முடியுமோ அவ்வளத்தையும் செய்வாங்க. ஆசிய அணிகள் எதுவும் அரையிறுதி போட்டிக்கு வராது அப்படின்ற கணிப்பு போஸ்ட் கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு. அது நம்மள டிப்ரெஷனுக்கு கொண்டு வரதுக்காக இருக்கலாம். பொதுவா மேட்ச் பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கு பார்ப்போம், ஒரு சந்தோஷமா பார்ப்போம், ஒரு பரபரப்பா பார்ப்போம், ஒரு விறுவிறுப்பாவும் பார்ப்போம். எரிச்சலோட பாத்திரத்தையும் இப்ப கொஞ்ச நாள் அப்படித்தானே பாக்குறோம். வாழ்க்கையில ஒரு மெச்ச பார்த்து எரிச்சு பார்க்கணுமான்ற மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்குதான். ஓகே, மறுநாடி நானே சுழற்சியில என்னத்துக்காக வெண்டு முதல்ல களத்தெடுப்பு தெரிவு செஞ்சாங்க. இது 2வது தடவை. ஜிம்பாப்வேயோடையும் இதே தான் செஞ்சாங்க. பல்லேகலையில் நடந்த இங்கிலாந்தோடையும் இன்னைக்கு நியூசிலாந்தோடையும் இதைத்தான் செஞ்சிருக்காங்க. இதுல ஏதாவது மேஜிக் நடந்துச்சா? அந்த 3 போட்டியிலையும் நானும் சோச்சுல வெண்டு நீங்க ஏதாவது ஒன்று நடந்திருந்தா தொடர்ச்சியா எடுக்கிறதுல வாய்ப்பு இருக்கு. 3லையும் நடந்தது தோல்விதான். 3லையும் நடந்தது தோல்வி. சரி, இதுல இந்த மைதானம் அப்படின்றது ஆர்பிஎம் மைதானம் 2வது துடுப்படுத்தாடுற அணிக்கு அதிக சாதகம். பந்து வீச்சு முகம் கொடுக்குறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைன்றது இந்த மண்ணுல பிறந்த எல்லாருக்குமே தெரியும், இல்ல உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும். கிரிக்கெட் இல்ல உலகத்துல இருக்கிற அத்தனை பேரு உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா எங்கட பிள்ளைகளுக்கு மட்டும் தெரியுதில்லை. இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு. சரி, இன்றைய போட்டி இலங்கை அணியை பொறுத்தவரையில் இலங்கை அணிக்கு இது மிக மோசமான ஒரு தோல்வி. இது தொடரான தோல்வி. நீங்க நேரடியா வீட்டுக்கு போயிடலாம், அதுல மாற்றம் இல்லை. பாகிஸ்தானோட விளையாட வேண்டிய அவசியம் தேவையில்லை. அது மாத்திரமில்ல சந்திரு, தோத்ததுதான் தோத்தீங்க, பாகிஸ்தானும் சேர்த்து அள்ளி கொண்டு போற வேலையெல்லாடா பாத்துட்டு போயிருக்கிறீங்க. அந்த பயப்புள்ளியால் உங்களுக்கு அடிச்சு கிடிச்சு ஏதாவது செய்து நியூசிலாந்து அடுத்த மேட்ச்ல தோத்தா ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்ப நீங்க கொடுத்து வச்சிருக்கிற நெட் ரன் ரேட்டை பார்த்தா அவங்க இன்னும் அடிக்கணுமே. அப்ப அடுத்த அடி என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கை அணியினுடைய மோசமான செயல்கள் இலங்கை கிரிக்கெட்டையே அப்படி திரும்ப ஒரு தடவை சுற்றி வர வேண்டி இருக்குன்னு தான் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம். 10 ஓவர் வரைக்கும் எந்த அளவுக்கு ஓட்டத்தை கட்டுப்படுத்தி வச்சிருந்தது இலங்கை அணி. நல்ல முறையில் பந்து வீசி இருந்தார்கள். அப்பவும் களத்தடுப்பு, அப்பப்ப ஓட்டங்களை விட்டது சரியா. அதாவது பந்து களத்தடுப்புல எவ்வளவு தடுமாற்றம், எவ்வளவு பிள்ளைகள், எத்தனை ஓட்டங்களாக போகப்பட்டது. பவுண்டரிஸை மறைக்க வேண்டியது, தள்ளி விடுறது. மெட்ட டீம் பறந்து எல்லாத்தையும் நிப்பாட்ட இவங்க பறந்து தட்டி விட்டாங்க. இதுல சந்திர எல்லாம் பார்த்து கொண்டு வந்துட்டு அந்த கடைசி போர்ட்ல தான் அடின்னு அடிச்சு நொறுக்கி விட்டு கடைசி விக்கெட் விழுந்தது. சரத்தஸ்லாம் திருப்பி பவலியனை பார்த்து காட்டின கேட்ச முடிச்சிட்டு என்னத்துக்காக இல்ல, எனக்கும் அதான் யோசனையா இருந்தது. என்னடே மெச்ச வெண்டுட்டீங்கன்னு தான் நினைச்சு காட்டினீங்க என்ற மாதிரியே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு இனி இந்த உலக கண்டத்துல நிறைய விஷயங்கள் பாடம் படிப்பிச்சாச்சு. சரி, இது நாங்க வீட்டை போயாச்சு, அதுல மாற்றம் இல்லை. நிறைய பேர் இதுல கவலைப்பட்டு இனி எந்த பிரயோசனமும் இல்லை. வெள்ளாலேகையை அணி தலைவராக்கி ஒரு சின்ன டீமை உருவாக்கி இவங்க எல்லாத்தையும் வாங்கடா அனுப்பிட்டு வெள்ளாலேகையை பிடிச்சி தலைவராக்கி ஒரு டீமும் உருவாக்குங்க. அவ்வளவுதான். இப்ப ஒரு கிரிக்கெட் ரசிகனா என்னால சொல்ல முடியுது. நீங்களும் தான் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பேர் இருக்காங்க, அந்த இன்னும் பவுண்டர் நாயக்கட் விளையாடிட்டு இருக்காரு. இன்னும் இருக்காங்க சின்னபடியாக 19, 20, 21 வயசுல இருக்காங்க. சரி, அதையும் எல்லாரையும் பிடிச்சு போடுங்க. சரி, அதையும் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா சங்கக்காரர் இன்றைக்கு கமெண்ட் பண்ணாரு. சனத் ஜெயசூரிய சும்மா தான் வெளியே இருக்காரு. லசித் மாலிங்க படியில ஏறுறதும் இறங்குறதுமா இருக்காரு. சரியா, அடுத்தது நம்மளோட ரசல் ஆனண்ட் இருக்காரு. அப்பப்ப மகளையும் கூப்பிடலாம். அப்பப்ப நம்மளோட குமார தர்மசனையும் இருக்காரு. அம்பையார் இல்லாத அவரையும் இருக்காரு.
இப்படி ஒரு டீம் உருவாக்கினா கூட பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க வெளியால. நுவான் குலசேகர் இருக்காரு, வீட்டுல தான் இருக்காரு. இன்னும் கிற பேரை பார்க்கக்கூடியதா சமிந்தவாஸ் இருக்காரு. சமிந்தவாஸ் மறந்துட்டு அவரை மறந்துட்டு பக்கத்துல ஒரு இன்டர்வியூல இருக்காரு. நல்லாதான் இருக்காரு. ஃபுல் டீம், ஃபிட் டீம், சாலிட் டீம். அத்தபத்து வர இப்ப கிட்டத்தட்ட இப்ப நேற்று ஒரு டிவி தொலைக்காட்சியில அத்தபத்து வர இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அவரும் தெரியாத நல்லாதான் இருக்காரு. டில்ஷானை விட்டுட்டான், டில்ஷான் இருக்காரு. விட்டுட்டோம். ஏகப்பட்ட வீரர்கள் இருக்காங்க. பிரச்சனை இல்லை. அந்த டீமை போட்டு இப்ப இருக்கிற இன்டர்நேஷனல் விளையாடுற இந்தியாவா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், நியூசிலாண்டா இருக்கட்டும், இங்கிலாண்டா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், கொண்டு வந்து வைங்க, அந்த டீம் அடிக்கும். கண்டிப்பா 100% இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இலங்கை அணி இனி என்ன மாதிரியான பாதிப்புகளை இதுல எதிர்கொள்ளும்? முற்றுமுழுதாக வெளியேறிவிட்டாச்சு. அரையிறுதி வாய்ப்பு இல்லை. விட்டிருந்தா ஆஸ்திரேலியா வந்தாவது ஏதாவது செய்திருக்கும். இனி அதை பற்றியெல்லாம் நாங்கள் கழிச்சு வேலை இல்லை. இப்போ இங்கிலாந்து அணி ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த குழுவில் இருந்து நியூசிலாந்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. இலங்கையோடு அடித்த அடி ஓட்ட நிகர சராசரி வேகம் 3 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அடுத்த போட்டியில் இங்கிலாந்தை வெற்றி பெற்றால் நேரடியாக அவர்கள் அரையிறுதி. தோல்வியினை சந்தித்தால் பாகிஸ்தான் இலங்கைக்கு ஓட்ட நிகர சராசரி வேகத்தை சேர்த்து அடிக்க வேண்டும். அப்படி அடித்தால் பாகிஸ்தான் உள்ளே வரும், நியூசிலாந்து வெளியே போகும். நியூசிலாந்து இங்கிலாந்து விளையாடுற விளையாட்டை பார்த்தா, பாகிஸ்தான் இலங்கை அணிகள் விளையாடுகின்ற விளையாட்டையும் பார்த்தா வாய்ப்பே இல்லை. நாங்கள் என்னத்தை சொல்றது, உங்களுக்கு ஏதாவது தெரியும். எனவே அப்படியான ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. எனவே இது இலங்கை கிரிக்கெட் அணி உலக கிண்ணத்துக்கு முதலில் ஆரம்பித்த வேளையில் நாங்கள் என்னென்ன எல்லாம் சொன்னோமோ அதிலிருந்து எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆஸ்திரேலியாவுக்கு அடித்து விட்டோம் என்றது நாங்களும் மிகப்பெரிய நம்பிக்கையோடு ஆகா ஊகொண்டு கொண்டாடி தீர்த்து விட்டோம். நம்பியது, அதிகம் எதிர்பார்த்தது அவர்கள் தப்பு இல்லை, எங்கள் தப்பு. ஒன்று மட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு, இனி நம்ம இலங்கை அணி விளையாடுற போட்டி எதையும் பார்க்காம கடைசியா ஆஸ்திரேலியாவுக்கு அடிச்சாங்க தானே, அந்த போட்டியை ரிப்பீட் மூட்ல போட்டு டெய்லி பார்ப்போம். எப்பவுமே ஒரு கொஞ்ச காலத்துக்கு அதான் பார்த்து மன ஆறுதலோட திருப்தி அடைவோம். அதை பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு நான் பேசாம 2009, 10, 11 அதுக்கு முதல் மேட்ச் ஒரு வாய்ப்பு நாமளும் வாய்ப்பு கொடுக்கணும். அதனால அதை சொல்றேன். எனவே நன்றி, வணக்கம். இன்றைக்கு போது 26ஆம் தேதி நாளைக்கு நடக்க போற ஒரு அற்புதமான போட்டி 2. முதல் போட்டி மிக முக்கியமான போட்டி. தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள். இவர்களுடைய பெறுதிகளையும் பார்க்கின்ற வேளையில் மேற்கிந்திய தீவுகள் தானே அப்படின்னு யோசிக்கிற எல்லாருக்குமே, நீ அப்படி யோசிக்கிறாது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நாளைய தினம் மேற்கிந்திய தீவுகள் அரையிறுதியை உறுதி செய்யும். பெறுதி அடிப்படைகள் இல்லாவிட்டாலும் சான்று 3 அணிகளுக்கும் இன்னும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஜிம்பாப்வேயை விட்டாலும் கூட இந்திய, தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகளுக்கு தலா 2 போட்டிகளில் வெற்றி என்கின்ற நிலைமை இருக்கின்றது. நாளைய தினம் மேற்கிந்திய தீவுகள் வெற்றி பெற்றால் அவர்களுடைய ஓட்ட நிகர சராசரி வேகம் என்பது மிக உயரியது. இப்பொழுதே அப்படித்தான் இருக்கின்றது. ஜிம்பாப்வேயோடு வெற்றி பெற்றதும் நாளைய தினத்தில் வெற்றி பெற்றதும் அப்படி இருக்கும். இந்தியாவின் குறைந்த ஓட்ட நிகர சராசரி வேகம், தென்னாப்பிரிக்காவோட தோல்வி என்பனவற்றை பார்த்தால் மேற்கிந்திய தீவுகள் நாளைய தினம் வெற்றி பெற்றால் கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு 80-90% அரையிறுதி உறுதி செய்யப்படக்கூடிய. தென்னாப்பிரிக்கா இலகுவானதல்ல. 2 அணிகளுக்கும் இடையில ஒப்போடுகள் பெறுதுகள் என்று பார்த்தால் 26 போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார்கள். 14 போட்டிகளில் மேற்கிந்திய தீவுகள் வெற்றி பெற்றிருக்கின்றது. தென்னாப்பிரிக்கா 12 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஜனவரி 31ஆம் தேதி இந்த போன மாதம் முடிவடைந்த தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற தொடரிலும் டக்வர்த் லூயிஸ் முறையில் 3வது போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆக தென்னாப்பிரிக்காவோடு மேற்கிந்திய தீவுகளின் பலத்தை ஒப்பிட்டு பார்த்தால் மேற்கிந்திய தீவுகள் தான் பலமாக இருக்கு. ரைட். இந்த போட்டியில மேற்கிந்திய தீவுகளுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றோம். ரைட். அடுத்த போட்டி 7 மணிக்கு இன்றைக்கு சென்னையில் நடக்க போகுது. விறுவிறுப்பாக பரபரப்பாக அமைய போகின்றது. சென்னையில் இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒரு விறுவிறுப்பை தரப்போகின்றது. ஜிம்பாப்வே அணி அகோரத்தில் இருக்கு. என்ன காரணம்னா, இலங்கைக்கும் ஒரு போடும், அங்கால பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு போட்டு அப்படியே நேரா ரெண்டுமே மட்ட மோசமான 2 டீமுக்கு அடிச்சுட்டு தான் ஜிம்பாப்வே போய் நிக்குது. இப்ப இந்தியாவை இறங்கி இருக்கு சென்னையில. வேற இங்க நடக்க போற சம்பவம் தான் மிக முக்கியமான சம்பவமாக இன்றைக்கு இருக்க போகுது. இந்தியா செய்ய போகின்ற சம்பவம் மிக பாரதூரமான சம்பவம் இருக்கும். இந்தியாவுக்கு என்ன சம்பவம் செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது. ஓட்ட நிகர சராசரி வேகம் என்பது தென்னாப்பிரிக்காவோடு வீழ்ந்து போய் கிடக்கின்றது. அதனால இப்ப அடிச்சு நிமித்தி எல்லாத்தையும் உயர்த்தி எடுக்க வேணும். அதனால இன்றைக்கு என்ன செய்வாங்கன்னா, நானும் சொல்லிச்சு அவங்க நிச்சயமா வெற்றி பெற்றா இன்று இந்தியா முதல்ல துடுப்படுத்தாட வருவாங்க. வந்து அவங்க என்னெல்லாம் முடியுமோ அவ்வளத்தையும் செய்வாங்க.
அடி 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 அடின்னு அடிச்சு ரன்னை உயர்த்தினா தான் இந்த நெட் ரன் ரேட்டும் அப்படி உயரும். அதுக்கேற்ற வேலையை மிக சிறப்பாக இந்திய அணி என்று செல்லியும். எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இஷான் கிஷான் போன போட்டியில எந்தவித ஓட்டங்களும் பெறாம ஆட்டம் இழந்தார். தொடர்ச்சியாக அபிஷேக் சர்மாவுடைய சர்க்கிள் ஆரம்ப துடுப்பாட்டம் கொஞ்சம் இந்தியாவுக்கு சர்க்கிளாகவே இருக்கு. அதாவது இன்றைக்கு நடக்க போற இந்த போட்டியில அது சரி செய்யப்பட வேண்டும். அது சரி செய்யப்பட்டால்தான் கிண்ணத்தை தூக்குவதை பற்றி நீங்கள் பேசலாம். இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பா ஆரம்ப துடுப்பாட்டத்தை வைத்துல இருக்கு இந்தியாவுக்கு. இது கடந்த 4 போட்டிகளும் இதே நடந்திருக்கு. இப்ப இன்று நேற்று மட்டும் கொஞ்சம் சமூக வலைத்தளங்கள் பக்கமா தட்டேக்க ஆசிய அணிகள் எதுவும் அரையிறுதி போட்டிக்கு வராது அப்படின்ற கணிப்பு போஸ்ட் கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு. அது நம்மள டிப்ரெஷனுக்கு கொண்டு போறதுக்காக இருக்கலாம். இப்ப எங்களை தூக்கி நிறுத்த எதுக்கா சொல்ல வர தெரியுமா, தூக்கி நிறுத்தி காப்பாற்ற போறது ஒரே ஒரு அணிதான், இந்தியா மட்டும். அதனால நீ அதை நம்பாதீங்க. அதனால அந்த போஸ்டை தட்டி விட்டு சரிதானே. சந்திரு, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதான் நாங்கள் கதைச்சாலும் ஜிம்பாப்வே அணி 2020 போட்டிகள் 3 போட்டிகளில் இந்திய அணியை வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதையும் மறந்துவிடக் கூடாது. இன்றும் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க MST கிரிக்கெட் அகாடமி, வவுனியா ஞான வைரவர் கோவில் வீதியில் அமைந்திருக்கின்றது. இண்டோர் ஸ்டேடியத்தில் ஆரம்பம் முதல் அடிப்படை பயிற்சிகள் முதல் சிறுவர்கள் வரை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான பயிற்சிகளை பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ் நுகேகொடையில இப்ப இருக்காங்க. பிரம்மாண்டமான காட்சி, புத்தம் புதிய காட்சி அறையில அத்தனை பேருக்குமான ஆடைகளை ஒரு இடத்துல பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ரவி ஜுவல்லர்ஸ் சட்டியாதரவில் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது தங்கத்தின் விலைகளுக்கு ஏற்ப நீங்கள் தங்கத்தை விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். எனவே ரவி ஜுவல்லர்ஸுக்கு செல்வதன் மூலமாக தரமான நகைகளை நீங்கள் வாங்கி உங்களுக்காக பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல கோவிங் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் ₹1 செலவு கூட ஆகாது 1 கிலோமீட்டர் தூரம் போறதுக்கு. இப்பெல்லாம் எலக்ட்ரிக் வாகனங்கள் மீதும் பைக்குகள் மீதும் மக்கள் ஆர்வம் செலுத்துறாங்க. அந்த வகையில எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை வாங்க ஆர்வம் உள்ளவங்க இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளுங்க.